பிடிச்சிருக்கானுங்க. இவனுங்களை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல. ஒரு தட்டையாவது கழுவி சாப்பிடலாம்ல. எனக்கு பணியாரம் சாப்பிடணும் போல இருக்குமா, செஞ்சு தரீங்களா? பணியாரம் வேணுமா? அப்ப இந்த பாத்திரத்தையும் கழுவி கொடு, நானே பணியாரத்தை சுடுறேன். ஒரு ஆம்பளை பையனை பாத்திரம் சொல்றீங்க, படிக்க வேண்டாமா? வாயிலே சூடு வைக்கணும்டா. மாமலை பைய பாத்திரம் கழுவ கூடாதுன்னு என்கிட்டயே வந்து சொல்றியா? பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். சின்ன பையனா இருக்கியே, இந்த வேலையில உன் தலையில கட்டக்கூடாதுன்னு தான் பேசாம இருக்கிற. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணுமாக்கும். யாப்பா பாரு, வீட்டு வேலையை பெருசா சொல்றீங்க. ஒவ்வொரு வீட்ல ஒவ்வொரு அம்மாவும் வேலைக்கு போயிட்டு வீட்டு வேலை பார்க்கறாங்க தெரியுமா? இதுக்குமா அடிச்சீங்க? உன்னை எல்லாம் அடிக்காம என்ன பண்றது? எவ்வளவு திமிரா பேசுற என்கிட்ட நீ? வெத்த புள்ளன்னு பாத்துட்டு இருக்கறானாக்கோ. இல்லைன்னா என்ன ஒண்ணுன்னு தெரியுமில்ல? தெரியும். என்ன பண்ணுவ? சோத்துல விஷம் வைப்பீங்க தெரியுதுல? போ போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. ஒரு பணியாரம் கேட்டு வந்தது மகா தப்பு. பணியாரம் கேட்டது தப்புலடா, திமிரு நாய் பேசினதுக்கு தான் அது அடியாக்கும். வர வர இந்த பிள்ளைங்க நம்மள மாதிரி வளருன்னு பார்த்தோம்னா அவங்க அப்பன மாதிரி இருக்குதுங்க. ரெண்ட பெத்த ஒண்ணுக்கு கூட நம்ம அறிவு காணும். என்னடா மகனே, ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்க ஒண்டாட்டி நீ அடிச்சிட்டாங்கப்பா. என்னடா என்ற ஒண்டாட்டிங்கற? உன்னோட அம்மான்னு சொல்லு. அம்மாவாப்பா அவங்க? ஒவ்வொரு வீட்ல அம்மாங்க எப்படி எல்லாம் இருக்காங்க தெரியுமாப்பா? தோசை சுட்டு கொடுக்கறது என்ன, இட்லி ஊட்டி விடுறது என்ன, அப்பப்பா பாசமட பொழியறாங்க. இந்த அம்மாவும் இருக்கே, பணியாரம் கேட்டப்பா ஒரே அடி. காது ஜிவ்வுன்னு எடுத்துட்டு இருக்குது பாரு ரொம்ப நேரமா. டேய், பணியாரம் கேட்டதுக்குலாம் அடிச்சிருக்க மாட்டா. நீ திமிர் நாய் பேசியிருப்பா, அதுக்கு அடிச்சிருப்பா. இதெல்லாம் மட்டும் நல்லா வக்கனே சொல்லுங்க. ஒவ்வொரு வீட்ல ஒவ்வொரு பசங்களோட அம்மா எவ்வளவு அன்பா பேசுறாங்க தெரியுமா? ஃப்ரெண்ட் மாதிரி இருக்காங்கப்பா. இந்த அம்மா எப்ப பாரு டீச்சரோட மோசமா இருக்காங்கப்பா. அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கா? எங்க கிளாஸ்ல சம்யுதான்னு ஒரு பொண்ணு இருக்குப்பா. சும்மா லட்டு மாதிரி இருக்குப்பா. நல்லா சூப்பரா இருக்குப்பா. ஓ, அதுக்கு என்ற ஃப்ரெண்ட் அவங்க அம்மாட்ட போய் இப்படி சொன்னாப்பா. அம்மா சம்யுதான்னு ஒரு பொண்ணு இந்த கிளாஸ்க்கு வந்திருக்கு, பார்க்க அவ்வளவு அழகா இருக்குமான்னு. அதுக்கு அவங்க அம்மா என்ன தெரியுமாப்பா சொன்னாங்க? அப்படியே மகனே, அந்த பொண்ணு ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? நானும் நம்ம அம்மாட்ட சொன்னா நம்ம அம்மா இப்படி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து வந்து சொன்னப்பா. அதுக்கு உங்க அம்மா என்னடா சொன்னா? டேய், அதுக்கு உங்க அம்மா என்ன சொன்னா? கேட்டா விட்டத வந்துட்டு இருக்கற. ஃபிளாஷ்பேக் போலாம் இருங்கப்பா. அம்மா அம்மா சொல்டா என்ன? இந்த பக்கம் திரும்புங்கம்மா. சரி சொல்லு என்ன? மா, எங்க கிளாஸ்ல சம்யுதான்னு ஒரு பொண்ணு வந்திருக்குமா. சரி, அதுக்கு என்ன? மா, அந்த பொண்ணு எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? அந்த பொண்ணு சூப்பரா இருக்குதா? மேல சொல்லு. ஐ ஜாலி. மா, அந்த பொண்ணு ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரட்டுமா? என்ன சொன்ன? வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறியா? ஆமாமா, ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா? ஏடா, பொம்பளை பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு என்கிட்டயே வந்து நீ சொல்றியா? உன்னெல்லாம் என்ன வரும்னு தெரியுமா? அம்மா வலிக்குதுமா, முடியுமா? அம்மா வலிக்குதுமா. ஏண்டா ராஸ்கோல், பொம்பளை பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்ற? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? முளைச்சு மூணெல்லாம் விடல, உனக்கு இந்த வயசுலயே பொம்பளை பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லுதா? நான் அந்த பிள்ளைய லவ் பண்ணேன், நான் சொன்னேன் வீட்டுக்கு தரமா கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். அதுக்கு எதுக்கு போய் முடி பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஓ, நீ அத வேற சொல்லுவியா? ஏடா உங்க அப்பா வரட்டும், தூக்கி போட்டு மிதிக்க சொல்ற. அப்பாட்ட இதெல்லாம் சொன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்கம்மா. நீங்க தான் சின்ன விஷயத்தை பெருசாக்குறீங்க. என்னது சின்ன விஷயத்தை பெருசாக்குறனா? எங்க வச்சது தொடப்பட்டியா? என்ன பண்றீங்க? அடிக்க தொடப்பட்டி தள்ளிட்டு இருக்கீங்க. தப்பு கட்டி அடி கூட ராஸ்கோல், உன்னை எல்லாம் எதுல அடிக்கிறதுன்னு தெரியல. அம்மா, நான் வேணா செருப்பு எடுத்துட்டு வரவா? செருப்பு எதுக்கு எடுத்துட்டு வர? கொஞ்சம் பெட்ரோல் எடுத்துட்டு வா, ஊத்தி எனக்கு கொளுத்தட்டும். பெட்ரோலா இப்ப இல்லடா, சிலிண்டர் வேணா இருக்கு, திறந்து விட்டுறலாமா? டேய் அறிவு கிட்ட முன்னவா, புள்ளைங்களா பெத்து வச்சிருக்கேன். நான் யாரையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வரலமா. போமா, உங்ககிட்ட வந்து சொன்ன பாரு. ஒரு மனுஷனுக்கு அன்பு பாசம் காதெல்லாம் வரக்கூடாதா? அந்த தப்பா? எங்க அம்மாக்கு இதெல்லாம் சொன்னா புரிய மாட்டேங்குதே. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. ஏய் இங்க வா. என்னம்மா, உங்க கிளாஸ்ல எவ்வளவு வந்திருக்காளா? எங்க கிளாஸ்ல நிறைய பிள்ளைங்க படிக்குதுமா. ஆனா இந்த உலகத்திலேயே அழகான ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அது நீங்க மட்டும்தாம்மா. எனக்கு தெரியும்டா, நான் எப்பவுமே அழகுன்னு. உங்க அப்பனுக்கு தான் அது தெரியாது. என் கண்ணுக்கு நீங்க எப்பவுமே அழகுமா. உங்களை விட அழகி ஒருத்தி வரவே முடியாதாக்கு. உனக்கு புரியுது, உங்க அண்ணனுக்கும் உங்க அப்பனுக்கும் புரியறதே இல்ல. ஆமா, ஃப்ரிட்ஜுக்குள்ள ஐஸ்கிரீம் இருக்கு, எடுத்துக்கவா? எடுத்துக்க தங்க, ஒண்ணு ரெண்டு எடுத்து சாப்பிடு போ. அம்மாவை இப்படியே பேசி பேசி ஏமாத்துனா எத்தனை ஐஸ்கிரீம் வேணாலும் தருவாங்க போல. என் புள்ள என்னை அழகுன்னு சொல்றான். உலகத்திலேயே நான் தான் அழகாமா.
பா, உனக்கு சிரிப்பா இருக்கா? அந்த புட்டு என்னோட 2 வயசுக்கு சின்னவாப்பா. அம்மாவை எப்படிலாம் ஏமாத்துறேன் தெரியுமா? இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லப்பா. அவன் சொல்றதெல்லாம் நம்பிட்டு என்னை போட்டு எப்படிலாம் திட்டுறாங்க தெரியுமா? டேய், அவன் உங்க அம்மாவை நல்லா கவர் பண்ணி வச்சிருக்கான். உனக்கு அந்த விஷயம் சுத்தமா தெரிய மாட்டேங்குது. இதுல நீ என்ன மாதிரியே இருக்கடா. அம்மா கூட சொன்னாங்க பொம்பளை விஷயத்துல உங்க அப்பா மாதிரியே இருக்கேன்னு. பொம்பளை விஷயமா? டேய் லூசு பயலே, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னா ஒத்துக்குவாளாடா? அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமே. பா, யாப்பா இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி என் உயிரை வாங்குறீங்க? என்னடா மகனே இப்படி பேசுற? அப்புறம் இப்படி பேசாத. பா, அம்மா ஆச்சி காலத்துல பிறக்க வேண்டியவங்கப்பா. இந்த காலத்துல பிறந்துட்டாங்க. பையனும் பொண்ணும் பேசக்கூடாதுங்கிறாங்க. பையன் படிக்கிற ஸ்கூல்ல தான் படிக்கணுங்கிறாங்க. பா, நான் 4ஆம் கிளாஸ் படிக்கிறேன். எனக்கே இவ்வளவு கட்டுப்பாடுனா நாளைக்கு எனக்கு 18 வயசு ஆகும்பா. காலேஜுக்கு தான் போக வேண்டியது இருக்கும். இப்போயே இப்படி சொல்ற அம்மா அப்ப என்னெல்லாம் சொல்லுவாங்களோ தெரியலையே. டேய், 18 வருஷம் கழிச்சு நடக்க போதே இப்ப பேசிட்டு இருக்கற? பா, காலேஜ் இப்படிங்கிறதுக்குள்ள போயிருப்பா. முக்கியமா ஒண்ணு சொல்றேன்ப்பா. இந்த அம்மா நான் காலேஜுக்கு படிக்கும்போது பசங்க படிக்கிற காலேஜ்ல தான் படிக்கணும். போனை எல்லாம் யூஸ் பண்ண கூடாது. பொண்ணுங்க கூட பேச கூடாது. பொண்ணுங்க கூட சாட் பண்ண கூடாதுன்னு ஏதாவது சொன்னாங்க. அம்மாவை டைவர்ஸ் பண்ணிடுறேன்ப்பா. அது மட்டும் இல்லப்பா, இதுக்கெல்லாம் காரணமான உன்னையும் டைவர்ஸ் பண்ணிடுறேன்ப்பா. டேய் லூசு பயலே, பொண்டாட்டி புருஷன் தான் டைவர்ஸ் பண்ணுவாங்க. பிள்ளைங்க யாரும் டைவர்ஸ் பண்ணுவாங்களாடா? நீ சரியான பயந்த கோழிப்பா. அம்மாவை டைவர்ஸ் பண்ண மாட்டேன். அம்மாவுக்கு உன்னை விட்ட வேற ஆளே கிடையாது. ஆனா நான் அப்படி இல்லப்பா. சட்டத்துல இருக்கிற ஓட்ட உடசல் எல்லாத்தையும் பார்த்து உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன்ப்பா. டைவர்ஸ் பண்ணிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. தள்ளுங்கப்பா. டேய் சஞ்சய், டேய். பா, உங்களால பேச துளி கூட விருப்பம் இல்லப்பா. இந்த அம்மாவை எப்ப கட்டினீங்களோ அன்னையோட என் வாழ்க்கை போச்சு. என்ன பேச்சு பேசிட்டு போறான்? முளைச்சு 3 நாள் விடல, இதுங்களா இந்த பேச்சு பேசுதுங்க. ஏடி முப்பாத்தா, முப்பாத்தா. என்னங்க மாமா? ஏடி அந்த பையனை என்னடி சொன்ன? அந்த ஆளுக்கு அழுகுறான். என்ன சொன்ன? ஒரு நாளைக்கு 1000 விஷயம் சொல்லிட்டு இருப்ப. என்ன சொன்னேன்னு தெரியல, சொல்லுங்க. அடி, அவ ஏதோ கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னானாமா? நீ அவனுக்கு அதுக்கு அந்த திட்டு திட்டி இருக்கிற? கேர்ள் ஃப்ரெண்டா? மாமா, அது வார்த்தையில சொல்லாதீங்க. அதுல ரொம்ப தப்பான வார்த்தையாக்கும். கடவுளே, இடி கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை. கூட படிக்கிற பொண்ணா அப்படித்தாண்டி சொல்லுவாங்க, வேற எப்படி சொல்லுவாங்க? மாமா, நீங்க ஐடி கம்பெனில வேலை செய்யறங்கிறதுக்காக இல்லாத நோனாட்டிலாம் வீட்டுக்கு கொண்டு வராதீங்க. நொரநாட்டியுமா? ஏடி, கூட படிக்கிற பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லாம அப்புறம் என்னடி சொல்லுவாங்க? இங்க பாருங்க மாமா, பசங்களோட பேசட்டும், நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். பசங்களோட ஃபோன் பேசட்டும், ஒண்ணும் சொல்ல மாட்டேன். பசங்களோட போய் விளையாடட்டும், ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அது என்ன பொம்பளை பிள்ளைங்க கூட தான் போய் பேசணுமா? அப்படி ஒரு சவகாசம் நமக்கு தேவையா? உன்னை திருத்த முடியாதுடி, உன்னை திருத்தவே முடியாது. இப்படியா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஆம்பளை பசங்களை வளர்க்கவே முடியாதாக்கும். இங்க பாருங்க மாமா, ஆம்பளை பசங்களை இப்படிதான் வளர்க்கணுங்கிற அவசியமே இல்ல. நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியதான். உன்னை திருத்தவே முடியாதுடி. அந்த பையன் அந்த அழுக சலுத்துட்டு இருக்கிறான். ஏண்டி இப்படி இருக்கிற? மாமா, உனக்கு நல்லதான் சொன்னேன். அவன் அழுதுட்டு இருக்கானா? டேய் சஞ்சய், சஞ்சய். ஐயோ, அம்மா வேற கூப்பிடுறாங்களே. என்னம்மா? ஏடா, அம்மா பேசுறதுக்கு அழுதுட்டு இருக்கறியா? உங்க அப்பா சொல்றாப்ல. அழுதா? நான் எதுக்கு அழுக போறேன்? எனக்கு நீங்க நல்லதானே சொன்னீங்க. நான் எதுக்கு அழுகணும்? ஏடா, உங்க அப்பா சொல்றாப்ல. நீவே குறை சொன்னியா வேணியா? மா, நான் அப்பா பார்க்கவே இல்லம்மா. இப்பதான் பார்க்கறேன். ஏங்கப்பா, நான் உங்ககிட்ட ஏதோ சொன்னேன். டேய் என்னடா தோசை திருப்பி போட்ட? பா, நீங்க பேசிட்டு நீங்க வாடிக்கு போயிருவீங்கப்பா. என்னால அடி வாங்க முடியாதுங்கப்பா. காப்பாத்துங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அது வந்து நீ பேசும்போது நான் தான் கேட்டுட்டு இருந்தேன், அதான் கேட்டனாக்கும். நீங்க பாருங்க மாமா, இந்த வீட்டுக்குள்ள பொம்பளைங்க சவகாசத்துல கூட்டிட்டு வந்து சுத்தமா எனக்கு பிடிக்காது. அது நீங்களா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, யாரும் வரக்கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வெளியே வச்சுக்கோங்க. அப்புறம் செஞ்ச இது உனக்கு இல்ல. இங்க பாருங்க மாமா, கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஃபோன் பேசுறேன், கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஹோட்டல் போறேன், கேர்ள் ஃப்ரெண்டு கூட சினிமாவுக்கு போறேன், நீ ஏதாவது விஷயம் காதுல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் மற்ற பொம்பளைங்க மாதிரி டைவர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போக மாட்டேன். உங்களை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். ஞாபகம் இருக்கட்டும். என்னம்மா இவ்வளோ க்ளோஸா வரீங்க? அப்புறம் உனக்கு முக்கியமா ஒன்று சொல்லணும். உங்க அப்பனை மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், ஃபோன் பேசிட்டு இருக்கேன், விளையாடிட்டு இருக்கேன், ஏதாவது விஷயத்த நான் கேட்டேன்னு வச்சுக்கோயேன், என்ன பண்ணுவேன்? சோத்துல விஷம் வைப்பீங்க. ஞாபகம் இருந்தா சரி. போய் படிக்கிற வழியை பாரு. இந்த போயிட்டேன். நீங்க இன்னும் போல? போறேன். இதை கேட்டுட்டு ஒருத்த போகாம இன்னும் நின்னுட்டு இருக்கானா சாக்குல இருக்கன்னு அர்த்தம்டி. இவனை காப்பாத்தலான்னு வந்து சொந்த செலவுல எனக்கு நானே சூனியம் வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் இதுங்களெல்லாம் லூஸ்ல விட்டோம்னா போதும், நம்ம தலைமையில ஏறி மிளகாய்க்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே இருக்கணுமாக்கும். அலாட்டாயிரு முப்பத்தா.